தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். இப்பொழுது இந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தை செய்கிறதை நம்ம இங்கே பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம படிக்கும்போது 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களில் ஆண்டவராகிய இயேசுவின் பிரசங்கத்தில் மிக முக்கியமாய் கருதப்படுகிற பிரசங்கமாக இந்த மலை பிரசங்கம் அமைந்திருக்கிறது. நீங்கள் அந்த பகுதிகளை நேரம் எடுத்து படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அநேக சத்தியங்களை இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது கர்த்தராகிய தேவன் பல காரியங்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஜெபத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், உபவாசத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம், நம்முடைய இருதயம் எதன் மேலே அதிகமாக நாட்டமாக இருக்க வேண்டும் என்கிறதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியிலே நமக்காக எதையாகிலும் சேர்த்து வைக்கிறதை விட பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்க வேண்டியவைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இப்படியாக பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுலேயும் குறிப்பாக இந்த பூமியிலே நாம் எல்லாரும் தேவை நிறைந்தவர்களாக இருக்கிறோம். எல்லாருக்கும் தேவைகள் என்பது ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. ஒரு தேவை முடிந்தால் அடுத்த தேவை ஆரம்பமாகிறது. ஒரு தேவை நம்ம நிறைவேற்றப்பட்டு விட்டால் அடுத்த தேவைக்காக நம்ம மறுபடியும் தேவையோடு கூட தான் இருக்கிறோம். இப்படி தேவை நிறைந்த ஒரு உலகத்தில் வாழுகிறதுனால நம்முடைய தேவைகளுக்காகவே நாம் ஓடி 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 உழைத்து நம்முடைய நாட்களையும் காலங்களையும் ஆயுசு நாட்களையும் இந்த உலகத்தின் தேவைக்காகவே நம்ம ஓடுகிறது நிமித்தம் மிகவும் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் விடுகிறோம். அந்த ஓட்டத்தில் நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சு நம்ம தேவனுக்கும் கடவுளுக்கும் முதலிடம் கொடுக்காம இந்த உலக காரியம்தான் என் வாழ்க்கையின் ஆதாரம் என்று சொல்லி ஓடுகிற மனிதர்களுக்கு கர்த்தர் அவங்க வாழ்க்கையை ரொம்ப லகுவாக்குவதற்காக கடினமான உழைப்பும் கடினமான முயற்சிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் அவசியம்தான். ஆனால் கடினமான உழைப்பும் கடினமான முயற்சிகளும் மட்டும்தான் என் வாழ்க்கையின் ஆதாரம் என்று ஓடக்கூடிய மனிதர்களுக்கு கர்த்தர் ஒரு அழகான ஆலோசனையை இந்த பகுதியில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வாசித்த வசனத்தினுடைய துவக்கமாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 25வது வசனத்திலிருந்து தொடர்ந்து கர்த்தர் சில காரியங்களை பேசுகிறார். அங்கே 25வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது:
ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று கவலைப்பட்டு, அதாவது நாளை எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் நாம் என்று ஒவ்வொரு நாளும் அனுதின தேவைக்காக கவலைப்படுகிற மக்களுக்காக இந்த வேத பகுதியை முழுவதும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நம்ம கூட இன்றைக்கி என்னென்ன செய்வோம், எப்படி சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன செய்கிறது, இந்த கவலை தானே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நாளைக்காகவும் கவலைப்படாத, கடந்த தோல்விக்காகவும் கவலைப்படாத, இன்றைக்கு உனக்கு என்ன தேவை, ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னென்ன அவசியம் என்று இன்றைக்காகவே மாத்திரம் நீ யோசிக்கணும். இன்றைக்கான காரியங்களை குறித்தே இந்த உலக காரியத்தை நீ சிந்திக்கணும் என்று கர்த்தர் சொல்கிறார். கடந்த காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டான்னு சொல்லலை. அது ஆண்டவர் நமக்கு அதை எப்படி சிந்திக்க வைக்கிறார்னா, கடந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்த தோல்விகள், கடந்த காலத்தில் வந்த இழப்புகள், கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிறதான தடுமாற்றங்கள், நஷ்டங்கள், இதையெல்லாம் பற்றி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. கடந்த காலங்களில் இருந்த உன் வாழ்க்கையில் தேவன் உன்னை எப்படி நடத்தினார் என்று யோசிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். நிகழ்காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, இன்றைக்கு இந்த பூமியில் எனக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் எனக்கு தருவார், நாளைக்கு அவர் பார்த்து கொள்வார் என்று அவருடைய கரத்தில் நீ விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி மனுஷர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, நேற்றைய குறித்து கடந்து போன நஷ்டம், கடந்து போன இழப்பு, கடந்து போன தோல்வி, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், வேதனையான அனுபவங்கள், இதையெல்லாம் யோசித்து 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 இன்றைக்கு வாழ வேண்டியதை விட்டுருவாங்க. பாருங்கள், நேற்றைய தினமானது கடந்து போயிட்டு, அதற்காக நீங்கள் நேற்றைய தினத்தை குறித்து இன்றைக்கி கவலைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது, நிறைவாக இருக்க முடியாது, கடவுளை தேட முடியாது, நீங்கள் அடுத்த கட்ட முயற்சி மேற்கொள்ள முடியாது. இது நம்மளை பாதிக்குது. அப்புறம் நாளே குறித்த கவலை, நாளே குறித்த கவலையும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டியதை அப்படியே கெடுத்து போடுகிறோம். ஐயோ, நாளைக்கு நான் என்ன பண்ணேன், நாளைக்கு நான் அங்கே போகணுமே, அந்த ஆளுக்கு பதில் சொல்லணுமே, அல்ல இந்த தேவைகளை சந்திக்கணுமே என்று நாளைக்காக நம்ம கவலைப்படுகிறனால இன்றைக்கி வாழ முடியாமல் போகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நாளைக்காகவும் கவலைப்படாத, கடந்து போகிறத குறித்தும் வருத்தப்படாத, இன்றைக்கி எப்படி வாழணும், இன்றைக்கு உனக்கு என்ன தேவை, இன்றைக்கி நீ எப்படி இருக்க போகிற, நாளைய தினம் கர்த்தருடையது. அந்த வசனத்தில் ஆண்டவர் கடைசியில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நான் எப்படி நிறைவாக வாழ்கிறது, இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணுறேனா, இன்றைக்கி நல்லா பைபிள் வாசித்தேனா, இன்றைக்கி நல்லா ஆண்டவரை தேடினா, இன்றைக்கி நான் நல்லா வேலை பார்த்தேனா, இன்றைக்கி என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தான், இன்றைக்கி நான் எல்லாரோட அன்பாக பேசினேனா, ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளைக்கானதை மாத்திரம் யோசிங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நீங்கள் கேட்கலாம், எதிர்காலத்தை குறித்து யோசிக்க வேண்டாமா, எதிர்காலத்தை குறித்து திட்டமிட வேண்டாமா என்று யோசிக்கலாம். அதை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துருவோம். ஒப்பு கொடுத்து விட்டு நாளைக்கு என்ன செய்யணும்னு சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்துவிட்டு நம்ம வாழணும். ஆனால் நாளைய காரியத்துக்காக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கூட இருக்கிறது பைபிளில். அது என்ன தெரியுமா, நித்திய வாழ்வை குறித்து கவலைப்படணும். இந்த பூமியில் நம்முடைய ஓட்டம் ஓடி, இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து நம்ம எல்லாரும் நித்தியத்தில் போய் சேர வேண்டியதான ஒரு நாள் வருகிறது. அந்த நித்தியத்தை அடையிறதுக்கு இப்போமே நம்ம ஆயத்தமாகணும். அதுதான் அந்த வசனத்தில் நம்ம படித்தோம். இன்னொரு முறை அந்த வேதத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேட வேண்டியது என்ன, நீங்க பூமியில் எதையும் குறித்து கவலைப்படாதீங்க, ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன, எதற்கு உங்கள் வாழ்க்கையில் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே எதை முதல்ல வைக்கணும், எதை ரெண்டாவது வைக்க வேண்டும் என்றெல்லாம் சில நேரம் நமக்கு தெரியாது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பது தெரியவில்லை. எதை முதன்மையாக நினைப்பது, எதை பின்ன நினைக்கிற அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் போட்டு சில நேரம் குழப்பி ஐயோ என்ன பண்ணுறது தெரியாமல் கலங்கி நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்க அப்படிங்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளைக்காக கவலைப்படுகிறதும் நேற்றைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறதெல்லாம் நம்மளை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேட விடாமல் நம்முடைய வாழ்க்கையை தடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவரை தேடுகிற மக்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். லேவியா புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது அவரை தேடுகிற அல்லது உண்மையாகவே நாளைய எதிர்காலத்துக்காக கர்த்தர் எப்படி திட்டமிடுறார். லேவியா புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். இப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, 7வது வருஷம் நீங்கள் ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கிறது பைபிளுடைய ஒரு நியதி. 6 நாளும் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும் அப்படி சொல்லி, இந்த 7வது நாள் உங்களுடைய நிலத்தை கூட நீங்கள் என்ன செய்யக்கூடிய 7வது ஆண்டில் நீங்கள் நிலத்தை கூட என்ன செய்யக்கூடாதுன்னு பயிரிடக்கூடாது. அந்த வருஷம் முழுவதும் உங்கள் 7வது ஆண்டு ஒவ்வொரு 7வது வருஷமும் நீங்கள் எந்த விதையும் விதைக்காமல் தானியங்களை செய்யாமல் நீங்கள் அந்த அந்த ஒரு வருஷம் நிலத்துக்கும் நீங்கள் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் பாருங்கள், மனுஷனுக்கு மட்டும் ஓய்வு நாள் நியமிக்கலை, நிலத்துக்கும் ஓய்வு நாளை நியமிக்கிறார் பாருங்கள். அந்த ஒரு வருஷம் அப்படின்னா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, அந்த கவலை எல்லாருக்கும் வரும். இந்த ஒரு வருஷம் நீங்கள் வேலைக்கே போகாதீங்க, 6 வருஷம் வேலை செய்யுங்க. 7வது வருஷம் நீங்கள் வேலை எதுவுமே செய்யாத அமைதியாக ஒரே ஒரு வருஷம் சும்மா இருங்கன்னு சொன்னால் நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். 6 நாள் வேலை செய்யுங்க, 7வது நாள் ஓய்ந்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஓய்ந்திருக்கிறோமா? இல்லை. அன்னைக்கும் போய் வேலைக்கு போகிறது, ஆலயத்துக்கு போகாமல், தேவனை தேடாமல், சபைக்கு போகாமல், பைபிள் வாசிக்காமல், தேவனோட ஐக்கியம், அன்றைக்கும் போய் வேலைக்கு போய் சம்பளம் தேடுகிற மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமோ என்று நீங்கள் சொல்வீர்களானால், ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம் அனுகிரகம் பண்ணுவேன்? 7வது வருஷத்துக்கும் சேர்த்தே உனக்கு கொடுப்பேன். அப்போ நம்மளை பற்றி தெய்வம் அடுத்த வருஷத்தில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கூட எவ்வளவு அழகாக ஆண்டவர் யோசித்து திட்டமிட்டு நமக்கு கொடுக்கணும்னு அக்கறையாக இருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், முதலாவது அவரை தேடவும் அவரை பின்பற்றவும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தால், நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அடுத்த ஆண்டுக்குரியவைகளை கூட தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து சொல்கிறார், 3 வருஷத்தின் பலனை தருமா. எது? இந்த 7வது வருஷம் 6வது வருஷமானது உங்களுக்கு 3 வருஷத்துக்கான ஆகாரத்தை தரும். அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் நீ நல்லா திருப்தியாக இருப்ப. அவ்வளோ தூரம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுறார். நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் அப்படின்னு
ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்ம மேலே இந்த உலக தேவை வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவையாக நினைத்து நீங்கள் அதுக்கு பின்னாலேயே உங்கள் வாழ்நாளை கழித்து வீணாக்கிறாதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு தேவைகள் உண்டு. ஆகாரம் தேவை, உணவு தேவை, வஸ்திரம் தேவை, எல்லாம் நமக்கு தேவை தான். ஆனால் ஆண்டவர் அது எல்லாம் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது சாலமோன் அரசன் ஆனபோது அந்த சாலமோன்கிட்ட ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து தரிசனத்தில் ஒரு காரியத்தை அவங்ககிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா 11வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படியே செய்வேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். பாருங்க, இந்த சாலமோன் ஆண்டவர் சொல்றார், சாலமோனே, நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும், நீ கேளு என்று ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட கேட்கிறார். கேட்க சொல்றார். என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன். நம்மகிட்ட வந்து ஆண்டவர் கேட்குறார், மகனே மகளே, உனக்கு என்ன வேணும் அப்படி நீங்கள் கேட்டால், நீங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை கேட்பீங்களா அல்லது கடவுளுடைய சித்தத்தின்படி கேட்பீங்களா? உங்களை கொஞ்சம் இந்த இடத்துல நிறுத்தி பாருங்கள், நம்மளை கொஞ்சம் நிறுத்தி பார்க்கலாம். நாமனா என்ன கேட்போம் ஆண்டவர்கிட்ட? எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு நிலம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுங்க, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் அநேக நேரம் என்ன செய்கிறோம்னா பலவிதமான உலக காரியங்களை தான் முதன்மைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்ட என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை நான் நடத்துறதுக்கு தேவையான ஞானம் மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அது போதும். ஆண்டவரே சொல்கிறாரு, நீ நீடித்த நாட்களையும் கேட்கல, ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, எனக்கு ரொம்ப ஆயுசு நாட்களை கொடுங்கன்னு கேட்கல, கை நிறைய பணம் கொடுங்கன்னு கேட்கல. உடனே கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நீ வந்து ஞானத்தை தானே கேட்ட, ஆயுசு நாட்களையும் ஐஸ்வர்யத்தையும் கேளாததுனால உனக்கு நான் என்ன செய்வேன் என்றால், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு கொடுப்பேன்கிறார். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், அவரிடத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு சரியான பாதையில் சரியான விதத்தில் நம்ம தேவனை அணுகி, எனக்கு இது வேணும், இது போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த உலக காரியங்களை விட தேவனோடு கூட உள்ள ஆமேன் நடக்கக்கூடிய அந்த கிருபைகளை கேட்டால் கேளாத ஐஸ்வர்யத்தை அவர் தருவார். நம்ம இன்றைக்கி எதை பற்றி ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கிறோம்? நீங்கள் எனக்கு எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க உலகத்தில்? இந்த பூமியில் நீங்கள் எதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறீங்க? ஐஸ்வர்யத்தையா அல்ல மகிமையா, கனத்தையா, அல்லது இந்த பூமிக்குரிய பிரகாரமான ஏதோ ஒரு காரியத்தை தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முதன்மையாக வைத்து அதுக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, மகனே மகளே, நீ எதன் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிற? அழிஞ்சு போகிற இந்த உலக பொருட்கள் மேலேயா? இந்த அழிந்து போகிற உலக காரியத்தின் மேலே தான் உன்னுடைய சிந்தனையை வைத்து நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு. அங்கே பாருங்களேன், அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தில் ஒரு வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை, அதாவது 19வது வசனத்திலிருந்தே ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும்.
நம்ம இன்றைக்கி எதன் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறோங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம எதை பொக்கிஷமாக நினைக்கிறோம், எது எனக்கு ரொம்ப முக்கியம். சிலருக்கு வேலை தான் முக்கியம், சிலருக்கு பணம் தான் முக்கியம், சிலருக்கு மனுஷன்தான் முக்கியம், சிலருக்கு நண்பர்கள் தான் முக்கியம். இப்படி பல விதத்தில் வாழ்க்கையில் அதிக நேரத்தை அதிலேயே செலவழித்து அதுக்காகவே ஓடி அதுக்காகவே பிரயாசப்பட்டு, அது எதுக்காக நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறோமோ அதன் மேலே தான் நம்ம இருதயம் இருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் அதன் மேலே இருக்க வேண்டாம், நீங்கள் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நித்தியத்துக்கான முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ முக்கியத்துவமாய் கொடுக்க செய்யப்பட வேண்டியது என்ன? அவருடைய ராஜ்யத்துக்குரியவைகள், நித்தியத்துக்குரியவைகள், பரலோகத்துக்குரியவைகள். இப்போ நீங்கள் கேட்கலாம், நித்தியத்துக்குரியவைகளும் பரலோகத்துக்குரியவைகளையும் நம்ம யோசித்து அதுக்கு பின்னாலே ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சிருமா? கிடைக்கும். அதுதான் இந்த வசனம், இந்த பகுதி அதுதான் நமக்கு போதிக்கிறது. அதான் சொல்கிறாரு, முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? 25வது வசனத்தில் நம்ம படித்தோம், நீங்கள் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷமாக இருக்கிறது. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்ன செய்ய வேண்டாம்? கவலையே படாதீங்க. இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறத ஆண்டவர் ஸ்தோத்திரம் அழகாக அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்முடைய பரமபிதா இதெல்லாம் நமக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் அவர் தருவார். அதில் 6ஆம் அதிகாரத்தில், மற்ற 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தேவையை முன்கூட்டி அறிகிற ஒரு தெய்வம். நீங்கள் சொல்லித்தான் அவருக்கு தெரியணும்னு இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாமா? ஜெபிக்க வேண்டாமா? ஜெபிக்கணும். நம்ம தேவையை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தெரியப்படுத்தினா தான் தேவன் நமக்கு தருவார். அதை தெரியப்படுத்தி விட்டு நாம் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி அவருடைய பாதையில் நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பத்தின்படி நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் போது, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே இன்னதென்று அவர் நமக்கு அறிந்து நமக்கு உதவி செய்வாராம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் பல சம்பவங்களை நம்ம அதற்கு ஆதாரமாக பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலியாவுக்கு தேசத்துலலாம் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் எலியாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கணும்னு கர்த்தர் அறிஞ்சு அவன் கேட்கவே இல்லை. ஆண்டவரே, எல்லா தேசத்துலேயும் பஞ்சம் ஆயிட்டு நான் என்ன எப்படி சாப்பிடுவேன் கேட்கல. கர்த்தர் அவனை சொல்ல, நீ கேரி தாற்றண்டையில் போய் உட்காரப்பா, உனக்கு அங்கே எல்லாம் நான் சாப்பாடு கொடுப்பேன். தேசமெல்லாம் பஞ்சத்தில் உணவின்றி தண்ணீரின்றி தவிக்கும் போது இந்த எலியாவை மட்டும் போஷிக்கணும். பாருங்க, அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆதரிப்பார், எப்படி ஆதரிப்பார். பஞ்ச காலத்தில் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், உணவளிக்கிறார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை தெய்வம் வழிநடத்தி கொண்டு வரும்போது அவங்க பிசைந்து வைத்திருந்த அந்த புளிப்பில்லாத அப்பத்தையெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்கனார். வழியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்து வந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த 40 வருடமும் அவங்க வஸ்திரம் பழமையாய் போகலை, அவங்க காலில் அணிந்திருந்த செருப்பு தேய்ந்து போகலை, அவங்க நடந்து போனால கால் வீங்கலை. வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினார், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கினார், தண்ணீர் துறவுகளை கொடுத்தார், பேரிச்ச மரங்களை கொடுத்தார். ஏன்? தினமும் 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் மன்னாவினால் போஷித்தார்.
இவங்க இச்சித்து கேட்ட காடையை கூட கொடுத்தார். தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் நிறைய தேவைகளின் மத்தியில் அழுத்தப்படுகிறீங்களா? ரொம்ப அழுத்தத்தை சுமக்கிறீங்களா? ஐயோ நான் அவ்வளோ அங்கே செய்யணும், இங்கே இது செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இதுவே உங்களை ஒவ்வொரு நாளும் அழுத்தி அழுத்தி நீங்கள் வாழவே முடியாமல், ஒரு நாள் கூட ஒரு நல்ல வஸ்திரம் வாங்கி, ஒரு நாள் கூட ஒரு நல்ல சாப்பிட்டு, ஒரு நாள் கூட குடும்பமாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய், ஒரு நாள் கூட நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக விடுதலையோடு வாழ முடியலையா? அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுகிறாரு. இதிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரணும். உங்களை அருமையாக போஷிக்க ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா 34ஆம் சங்கீதத்தில் 9-10 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே வேதனை சொல்லுகிறது வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பயந்தவங்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, ஒரு நன்மையும் குறைவில்லை. அதான் அந்த வசனத்துடைய சுருக்கம். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கலாம். ஏன்னா சிங்கம் மட்டும் இறையில்லாமல் இருக்கவே இருக்காது. சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்காக எங்கேனாலும் போய் அதற்கு உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேடும்போது நமக்கு குறை வராது. ஆனால் நம்ம தேவைக்காக தேடக்கூடாது. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது எல்லாம் நமக்கு, இவைகளெல்லாம் உங்களுக்கு அப்படி அந்த வார்த்தையில் நம்ம அப்போல படித்தோம், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? ஒருவேளை நீங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேடி எனக்கு அதான் முக்கியம் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது 32 வசனத்தில், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் யார்? அஞ்ஞானிகள்னால் யார்? தேவனை குறித்த அறிவில்லாதவர்கள், கடவுள் யாருன்னு தெரியாதவர்கள். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். நான் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படி எல்லாம் இருக்கலாம், ஓகே. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அஞ்ஞானிகள். கடவுளை அறிஞ்சவங்க உலகத்துக்கு பின்னால் ஓடவே மாட்டாங்க, ஓடவே கூடாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, பணம் பணம், பொருள் பொருள், செல்வம் செல்வம், நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? இது ஒன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரம் அல்ல. தேவனை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க. மெய் தெய்வமாகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை நீங்கள் பின்பற்ற தீர்மானம் எடுங்கள். உங்கள் வாழ்நாள் செழிக்கும். உங்களுக்கு பூமியில் என்னெல்லாம் தேவை எல்லாம் தந்து ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனோடு உள்ள உறவில் நீங்கள் நல்லா வளர்ந்து ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் வாழ்ந்து பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கேன். இவ்வளோ நாள் நான் அதுக்கு பின்னாலெல்லாம் ஓடினேன், இனி நான் ஓடுறதில்லை. இனி எனக்கு ஆண்டவர் போதும், அப்படியே ராஜ்யத்தின் நீதி எனக்கு போதும். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நேரலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரானும் சரிதான். எனக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சத்தியத்தை என்னை கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக நிச்சயமாய் மாறும். நல்ல தகப்பனே, உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உலகத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி உடம்பெல்லாம் வீணாகி இன்றைக்கி சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வாழ்க்கையில் ஆண்டவரை நிம்மதியை இழந்து போய் ஆண்டவரை வாழக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மேலே கிருபையாக இறங்குவீராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி அதன் மூலமாய் அவர்கள் நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பூமிக்குரிய தேவைகள் எதுவானாலும் அது உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றே சந்திக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.